வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. ஒரு பெஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் இன் 155 செக்மெண்ட்டில் லோ ப்ரைஸில் ஒரு பைக் வந்து இருக்குன்னா அது வந்து R15 தான். ஸோ அந்த R15 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். Hello guys, welcome back to our channel. This is Nobi Vlogs 2024. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்கிறேன், தெரியாத விஷயத்த வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கை பற்றின அந்தளவுக்கெல்லாம் ஒரு இது கிடையாது. அப்புறம் என்ன நீங்கள் வந்த பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த பைக் ஏன் நான் காட்டுறேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அப்போது 1 years பேக் வந்து பார்த்திங்கன்னா R15 வந்து வச்சுருந்தேன். அது ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பைக்கு தான் நான் வந்து வச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பாச்சி வாங்கினேன். அப்பாச்சி வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ராயல் என்ஃபீல்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து நான் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வேறு ஒரு புது பைக் வந்து வாங்க போகிறேன். ஸோ அது என்ன பைக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ பைக்கில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா இதோட இன்ஜின் தான் சொல்லணும். ஸோ இந்த பைக்கோட ஹார்ட் அப்படின்னா அதோட இன்ஜின் 155cc இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு உண்மையிலே போதுமான்னு கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பைக்கோட இன்ஜினோட பவர் வந்து பார்த்திங்கனாக்கா 18.6 PS பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பவரை பக்கமே பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டார்க் வந்து பார்த்திங்கனாக்கா 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கொடுக்குது. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து டாப் ஸ்பீடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகே. இது வந்து என்னுடைய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து 136ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து என்னுடைய இது கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. 110, 115, 120 வரைக்கும் கூடமே வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக ஸ்பீடு ஓட்டாதீங்க. நீங்கள் ஓட்டுறதா இருந்தாலும் யாருமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஓட்டுங்க. பட் சேஃப்டியோட ஹெல்மெட் போட்டு சேஃப்டியோடு வந்து நீங்கள் ஓட்டுறது வந்து பெஸ்ட்டு. இதோட வந்து மெயின் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஃப்ரண்ட் வியூவில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு செம்ம லுக்கு இந்த இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன் R15 ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம். ஸோ சென்டரில் வந்து ஒரு எமோஜி வந்து வச்சுக்கிறாங்க அந்த ஸ்பாஞ்ச் பாலில். ஸோ அந்த விஷயத்தினால நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க இந்த R15. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் ஃபினிஷிங் மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஃபைபர் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து டாட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கார்பன் ஃபைபர் மாதிரி வந்து லுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் வந்து அது வந்து ஃபைபர் தான். பைக்கில் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான் அவைலபிள். ஸோ ஒன்று வந்து மேட் பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் ப்ளூ. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக்குனாலே அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாகவே இருக்குது. இந்த பைக்கில் இன்னொரு பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ். எஸ், 155cc ஜஸ்ட் 1,90,000 சம்திங் என்னன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா 100% இட்ஸ் வேல்யூ. ஸோ குட் ஃபார் மணி, வேல்யூ ஃபார் மணி. ஸோ அதனால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பைக் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இதோட மைலேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 155cc அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50-55 மைலேஜ் கொடுக்குற ஒரு பைக்குனாக்கா இது இந்த
R15 S5 சீரீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சேஞ்சஸ்லேருந்து ஒரு மீட் எடுத்த ஒரு குட்டி அரக்கனே இந்த பைக்கை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதோட லுக் வைஸ் ஆகட்டும், இதோட ஃபியூச்சர் வைஸ் ஆகட்டும், இதோட ஸ்பீட் ஆகட்டும், இதில் இருக்கிற இன்ஜின், வாவ் என்ன சொல்கிறதுங்க, அந்த அளவுக்கு வந்து இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இருக்குது. பேக் சைடில் வந்து நிசான் இருக்குது, ஒன் ஆஃப் த ஜாப்பனீஸ் இது. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே நல்ல பிராண்டு தான். நிசான் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஃபேவரட்னே நான் சொல்லலாம், ஒன் ஆஃப் த ஃபேவரட் நிசான் பிரேக்ஸ். ஸோ நான் எனக்கு கம்பேரிசன்லாம் எனக்கு பண்ண தெரியாது, பட் இதில் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதனா கம்பேரிசன் அப்படின்னு தெரியும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, குறிப்பிட்ட ஒரு ஸ்பீடு வந்து நீங்கள் டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விவிஏ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதோட ஆக்டிவேட் ஆன பிறகு அதோட அக்ரெசிவ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைக்கு ஓட்டினவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து ஓட்டி ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் பழைய R15 வச்சுருந்ததுக்கும் இப்போத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஓட்டும்போது அப்படி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து பயங்கரம் இல்லை டயங்கரம், நம்ம விஜய் சித்து ப்ரோ சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த பைக் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு பிடிக்காத விஷயம்னு நான் சொல்ல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ சீட்டு வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கனாக்கா கட் சீட் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வந்து எனக்கு சிங்கிள் சீட்டு இருக்கிறதுனால இந்த சீட்டு வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது, பிகாஸ் திஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கிறதுனால நம்மளால் வந்து லாங் ட்ரைவ் வந்து பண்ண முடியும், பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பெயின் வந்து இருக்க செய்யும். லாங் ட்ரைவுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஓட்டுறவங்க ஓட்டலாம், நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க. பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுக்கல கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா எல்இடி இண்டிகேட்டர் கிடையாது. பேக் சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெயில் லைட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்இடி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் வந்து 4 இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான். இது வந்து நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்றது நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு, அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, அப்புறம் ஃபியூல் இது கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டேங்க்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா E20க்கு வந்து சர்டிஃபைட். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அந்த இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பைக்கில். எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம்னாக்கா இதோட ஆரன். ஸோ டியூவல் ஆரன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஆரனில் வந்து பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த R15 பழைய R15 ஓட்டினவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியும். ஸோ அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா R15 பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேசி பைக் ஃபார் எவர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் இது வந்து கொடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டெப் மோனோஷாக் அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சஸ்பென்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே தான். பட் நீங்கள் அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வேணுனாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் R15 ஹை மாடலில் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஓகே தான். இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பைக்னால் அது வந்து நான் R15 தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே நான் சொல்லுவேன் R15 வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பைக் ஃபார் மீ. ரொம்ப வந்து குனிச்சு ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது வந்து நான் இருக்கிறது 6.1. பட் எனக்கே வந்து இந்த பைக் பிடிக்குது. பட் இருந்தாலும் குடிஞ்சு ஓட்டணும், அதுவும் வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சிட்டி ரைடில் ஓட்டுறோம் அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா வந்து இந்த பைக் வந்து ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் சீட். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து Yamaha சைட்லேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுக்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஹேண்ட் எடுக்காமல் நீங்கள் வந்து கீர் போட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபியூச்சர் இப்போ எல்லா பைக்லையும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல். ஸோ வந்து எல்இடி டிஆர்எல்னாலே நல்லாவே இருக்கும். இதோட லைட் த்ரோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து மொத்தமாக ரிவ்யூலாம் எனக்கு தெரியாது கேஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைக் கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பைக் வந்து எனக்கு இப்போ டெஸ்ட்டே கொடுத்தது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் சொல்லாமல் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும்.